ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். நெக்ஸ்ட்ஜென் ஆஸ்ட்ரோ ஆடியன்ஸுக்கு வணக்கம். நான் இந்த ஜோதிடத்தில் ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள். எப்படின்னா என் ஃபேமிலியில் எல்லாருமே ஜோதிடர்கள் தான். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எப்படின்னா இது நிஜமா பொய்யா, எப்படி எப்படி சொல்லுவாங்க ஃபியூச்சர் பற்றி எல்லாமே. அப்படி நான் பார்த்தப்போ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படின்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்கு, நாடி அஸ்ட்ராலஜி இருக்கு, வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரம் இருக்கு. அது இல்லாமல் இந்த கௌரி அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க, அது இருக்கு, ரமல சாஸ்திரம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல உண்மையாவே நாம ஒரு ஒரு மனிதர் லைஃப்ல நடந்துக்கிற விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு சரியா அனாலிசிஸ் பண்ணணும். ஹாரோஸ்கோப், இந்த ஜாதகம் எப்படி பார்க்கறதுன்னா, லக்னம், அந்த டிவிஜனல் சார்ட்ஸ், ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, அஷ்டக வர்க்கம் பார்க்கணும். நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மனிதர் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் நாம் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்கு, நிறைய கைரேகை ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. நான் ஒரு புக் எழுதணும்னுட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா, உண்மையான ஜோதிடத்தை நம்ம மக்கள் கிட்டே ஒரு சேர்த்தணும் என்ற மாதிரி என்னோட ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படின்னா இந்த ஜோதிடர்கள் எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெமெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெம் ஸ்டோன் சொல்லுவாங்க, நியூமராலஜி, பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த சனிக்கிழமை இது பண்ணுங்க, திங்கக்கிழமை இது பண்ணுங்க, என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா. எல்லாமே ஜோதிடத்துல கிடையாது. ஸோ எப்படின்னா சிம்பிளான ரெமெடிஸ் தான் இருக்கு. இப்போ புருஹத் பராசர ஓரசாஸ்திரம் எடுத்துக்கோங்க. அங்கே பராசர மகர்ஷி சிம்பிளான ரெமெடி சொல்லியிருக்காங்க. மந்திர ஜபம் சொல்லியிருக்காங்க, தானங்கள் சொல்லியிருக்காங்க, கஷ்டத்துல இருக்கிறவருக்கு, ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ரெமெடிஸ். இந்த ரெமெடிஸ் பண்ணாலே போதும், கிரகங்கள் சாந்தியாகும். அது இல்லாம நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை கூட சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம். ஆனா இங்க என்னன்னா, அவர் என்னென்னமோ சொல்றாங்க, பணம் வாங்குறதுக்காக என்னென்னமோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. சிம்பிளான ரெமெடிஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. உண்மையான ஜோதிடத்தில் அதுதான் இருக்கு. உண்மையான ஜோதிடம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் என்ன இருக்கு, அது எல்லாமே நம்ம செஞ்சிருக்கிற கர்மத்தினாலதான் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த நெகட்டிவ் கர்மம் செஞ்சதுனாலதான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு. அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம தலையெடுத்து யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா அதை ரெடியூஸ் பண்ண முடியும், அது நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் உண்மையான ஒரு ஜோதிடத்தை மக்களுக்கு நான் சொல்லணும் என்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கும்பராசியில பிறந்தவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல என்னென்ன நடக்கலாம் என்ற மாதிரி நாம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆனா ஒரு ராசி பார்த்து நாம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா இல்லை. நாம பாருங்க, ஒரு ஜோதிடத்துல நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்படி தசால 48 டைப்ஸ் ஆஃப் தசாஸ் இருக்கு. இங்க வெறும் விம்சத்திர தசா மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 48 கண்டிஷனல் தசாஸ் இருக்கு. சரதசான்னு சொல்லுவாங்க, மண்டுக்க தசான்னு சொல்லுவாங்க, திசப்தி சமதசான்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு, நவாம்ச தசை கூட இருக்கு. எல்லாருக்குமே எல்லா தசைகளுமே அப்ளை ஆகாது. ஸோ நாமே கூட அந்த மாதிரி ஒரு கண்டிஷனலா அந்த மனிதருக்கு, அந்த ஜாதகத்துல பிறந்தவருக்கு அப்ளை ஆகிற தசை மட்டுமே அப்ளை பண்ணிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா நம்ம விம்சோத்தர தசமி எல்லாருக்குமே அப்ளை பண்ணிக்க கூடாது. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு இந்த 2 ராசிகளுக்குமே அதிபதி சனி. நீங்க மகர ராசி எடுத்துக்கோங்க, கும்பராசி எடுத்துக்கோங்க, ரெண்டுக்குமே அதிபதி சனி ஆகிருக்கிறதுனால அவருக்கு மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த லேசினஸ், இந்த ஓல்டு டைப் தாட்ஸ், இந்த கொஞ்சம் ஓல்ட் டைப்பான ஒரு தாட்ஸ், ரொம்ப மெச்சூர்டான ஒரு பிஹேவியர், ரொம்ப ஸ்லோவா யோசிக்கிற மாதிரி ஒரு பிஹேவியர், இது எல்லாமே இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு கூட இருக்கும். எதுக்குன்னா இந்த சனி அந்த மாதிரி பிளானட், ஸ்லோ மூவிங் பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த சனி ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். அதனாலதான் யார் யாருக்கு சனி கிரகம் சப்தம பாவத்துல வருமோ, இப்போ கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹவுஸ் 7th ஹவுஸ், 7th ஹவுஸ்ல சேட்டன் இருந்து அவருக்கு கண்டிப்பா திருமணம் டிலே ஆயிடும். எதுக்குன்னா அந்த சனி ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுற ஒரு பிளானட் இல்லையா. ஸோ அப்படி நாம பார்க்கும்போது
இந்த சனி கிரகம் வந்து 2வது வீட்டில் இருக்கிறதுனால அற்புதமான ஃபைனான்சியல் கெயின்ஸ் கொடுக்குற ஒரு டைம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஹவுஸ் லார்டு வந்து இந்த இந்த குரு கிரகம் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்தான யோகத்தில் ப்ரொஜெனிக் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் மெடிக்கேஷனில் நீங்கள் இருந்தால் அந்த பிரச்சனை கூட சால்வ் ஆகிடலாம். ஆனால் சந்தானம் பற்றி நாம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நாம் பார்க்கணும். எப்படி சந்தான யோகம்னா நீங்கள் வந்து பீஜஸ்புட்டம், க்ஷேத்திரஸ்புட்டம், சப்தாம்சம் எல்லாமே பார்க்கணும். ஸோ எல்லாமே பார்க்காம நாம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு கிரகம் வந்து அந்த 5th ஹவுஸில் டிரான்சிட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த 5th ஹவுஸில் ஆகும்போது கண்டிப்பாக சந்தானம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து ஒரு நல்ல பொசிஷன் ஏறிடுவாங்க. அவங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அவர் ஏதாவது ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தா கொடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா அந்த பொசிஷனுக்கு பெருசான ஒரு பொசிஷன் ஏறிடுவாங்க. இதுக்கு நான் பஞ்சம பாவத்துல குரு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த மந்த்ல அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா கிடைக்கும். ஸோ இதை பத்தி நீங்க யோசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு வந்து சேட்டர் 2வது வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆனா இங்க ஒரு ரொம்ப பெருசான ஒரு பிரச்சனை எல்லாமே பேசிட்டு இருக்கேன். என்னன்னா அந்த வந்து 7 நாட்டு சனி, பஞ்சம சனி, அஷ்டம சனின்னுட்டு இதுக்கு வந்து கேந்திரா அவர்கள் வந்து ஒரு புத்தகம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கு. இங்க வந்து இந்த புத்தகத்துல நிறைய ஜாதகங்கள் இருக்கு, எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இருக்கு. என்னன்னா நிறைய பேர் வந்து இன்க்ளூடிங் வந்து இப்போ காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. ஆனாலும் கூட அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, ரெமெடிஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சம சனி, அஷ்டம சனி வந்து நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எஸ்பெஷலி அது வந்து அந்த தசா பீரியட் ஆயிருக்கணும், அது வந்து யோகக்காரருக்கான ஆகிருக்கக்கூடாது. இது எல்லாமே கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே அது ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவருக்கு பிரச்சனை வரும். வெறும் உங்களுக்கு சனி நடந்துட்டு இருக்கு பிரச்சனைன்னுட்டு நாம அந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லக்கூடாது. எப்படின்னா ஜோதிடம் எதுக்கு இருக்குன்னா ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு பிரச்சனையை நாம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி நாம ஒரு நமக்கு தெரிஞ்சிருந்தா அது நம்ம மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். 2வது வந்து அந்த சிச்சுவேஷன் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ண முடியலைன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 விதமான யூசஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா நம்மளோட இந்து தர்மத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அல்டிமேட் கோல் வந்து முக்தி. ஸோ அங்கே நம்ம போகணும்னா இந்த மெட்டரிஸ்ட் வேர்ல்டு எல்லாமே விடணும், வைராக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நம்ம போகிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த நெகட்டிவ் கர்மா பண்ணக்கூடாது, நமக்கு யூஸே இல்லாத கர்மத்தை நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த ஜோதிடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வணக்கம். என்னன்னா நான் நிறைய பேருக்கு ரெமெடிஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ரெமெடிஸ் என்னன்னா யந்திரம், மந்திரம், தந்திரம். ஸோ இந்த 3 விதமான ஒரு ரெமெடிஸ் இருக்கு. ஸோ நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது மந்திர ஜபத்தை சஜஸ்ட் பண்ணுறேன். 2வது வந்து யந்திரங்களை நாம கையால் செஞ்சு நாம அனுப்புகிறோம். இப்படி இருக்குன்னா நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது. எதுக்குன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு நட்சத்திரத்தில் எழுதி பூஜையெல்லாம் பண்ணி அது நம்ம இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. அந்த டைமில் பூஜை பண்ணாதான் அதுக்கு எனர்ஜி இருக்கும். 3வது வந்து பூஜைகளை எனர்ஜி சித்தி இருக்கிறவர் தான் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவர். அதுக்கு எப்படின்னா ஜாதகத்தில் பஞ்சமபாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் ஜபம் பண்ணாதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இந்த ஜபத்தை, இந்த பூஜையை நீங்கள் புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து யந்திரத்தை கூட நீங்கள் புக் பண்ணலாம். பர்டிகுலர் இன்டென்ஷன், உங்கள் ஜாபுக்காக, உங்கள் கல்யாணத்துக்காக, உங்கள் ஃபேமிலி ஹாப்பினஸுக்காக நீங்கள் அந்த யந்திரத்தை நீங்கள் வாங்கிட்டு பூஜை பண்ணலாம். அது உங்ககிட்ட வச்சுக்கலாம். அது எப்படி வச்சுக்கிறது, அது எப்படி பூஜையெல்லாம் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இப்போ பர்த் டைமு டேட் எல்லாமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ பாமிஸ்ட்ரி படி நாம நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம். எப்படின்னா உங்கள் கை ரேகையை பார்த்து, இப்போ ஆர்ஜி ராவன் சொல்லிட்டு ஒரு பெருசான ஒரு நாடி ஆஸ்ட்ராலஜர் இருக்காங்க. இப்போ இல்லை, நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்காங்க. அங்கே வந்து நாடி ஆஸ்ட்ராலஜின்னா நம்ம கை ரேகையில் இருக்கிற ரேகைகளை வச்சு நாம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி இல்லை. அவர் வந்து ஹெட்லைனும்
ஹார்ட்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்றது கிடையாது. நாம என்னன்னா நாடி ஜோதிடம் படி கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம கையில, நம்ம கிட்ட ஜாதகம் இல்லை, நம்ம கைரேகை பார்த்து நம்ம ஃபியூச்சர் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்துல ஒருவேளை உங்களுக்கு பர்த் டைம் சரியா இல்லைன்னா நாம நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஜெமினி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரஷ்ன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் இருக்கு, உங்ககிட்ட ஜாதகமும் இல்லை. ஸோ அப்போ நீங்க அந்த அந்த கொஸ்டின், அந்த கொயரி அது நடக்குமா இல்லை, இந்த மாதிரி இல்லை நீங்க பிரஷ்ன சாஸ்திரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.